கடலூர் அருகே காலனி தொழிற்சாலை பணிக்கு வந்த வாகனத்தை கிராம மக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். கிராம மக்கள் இந்த வாகனத்தை சிறைபிடிச்சதற்கான காரணம் என்ன? விவரங்களோடு பதிவு செய்யுங்க. கடலூர் அருகே உள்ளது கொடுக்கன்பாளையம் கிராமம். இந்த கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 164 ஏக்கர் நிலப்பரப்புல அரசு நிலப்பரப்புல கடந்த 3 தலைமுறைகளாக அப்பகுதியை சேர்ந்த மக்கள் முந்திரி, பலா உள்ளிட்ட மரங்களை பயிரிட்டு சிலர் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இங்கிருந்த முந்திரி, பலா மரங்களை ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு அதிகாரிகள் அகற்றிய போது பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதையும் மீறி 100 ஏக்கர் அளவிற்கு முந்திரி மற்றும் பலா மரங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் எதற்காக அகற்றீர்கள் என்று கேட்டபோது கூட அரசு அதிகாரிகள் அதற்கான பதிலை தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அப்போது நீதிமன்றத்தில் அரசு சார்பில் அரசு சார்பில் தொழிற்சாலை வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிதம்பரத்திற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுக்கன்பாளையம் கிராமத்தில் 180 ஏக்கர் நிலத்தில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை வர இருக்கிறதாகவும். தகவல்களுக்கு நன்றி தேவநாதன்.